பார்வதி சக்தி கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் புது வீட்டுக்கு போய் உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க. இங்கே இருந்தால் உங்கள் நிம்மதியே இருக்காது. எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்கல்ல. உங்கள் வீட்டு வாரிசு தான் ஜனனியோட வயிற்றில் வளருதுன்னு சொன்னதுக்கு யார் அதை வளர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கொச்சையாக பேசுகிறாரு உங்கள் அண்ணன் கதிர். நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. இதுக்கப்புறமா இந்த வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை வாங்கறதுக்காக தயங்குறாரு சக்தி. சக்தி நீ வாங்கிக்கோ, நம்ம திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. அதனால் வாங்கறதுக்காக போகிறாரு சக்தி. அதை வாங்கின உடனே கதிர் பேசுகிறாரு. மானங்கெட்டவன் மானங்கெட்டவன், இவன்லாம் நம்ம கூட பிறந்தவனா? எவ்வளோ மானங்கெட்டத்தனமா இப்படி பணத்தை வாங்குறான் பாரு. மாமியார்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு புது வீடு பார்க்கறதுக்கு இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை. சே, இந்த பணத்தை நம்ம கூட தான் கொடுக்குறோன்னு சொன்னோம். ஆனால் அப்பெல்லாம் என் தன்மானம் தான் முக்கியம், என் சுய கௌரவம் தான் முக்கியம். இந்த வீட்டில் இருந்து எனக்கு ஒரு பைசா கூட வேணாம். நான் தனியாக உழைச்சி என் காலிலேயே அப்படியே முன்னுக்கு வருவேன். அப்படி இப்படின்னு வீர டைலாக் விட்ட இப்போ மாமியார்கிட்ட இருந்து வாங்கி பணத்தை சீ, நீ எல்லாம் ஒரு மான ரோஷம் பார்க்குறவனா? ஏண்டா என்கிட்ட விட்ட டைலாக்கை அங்கே விட மாட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலப்படுத்துகிறாரு. அதை கேட்டுட்டு இருந்த ஜனனி, போதை நிறுத்துறீங்களா? உங்ககிட்ட வாங்கினா அது சொத்து பிரித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு போய் எங்கள் பேரை நாங்களே கெடுத்துக்கிட்டோமா? இந்த சொத்தெல்லாம் யாருடைய பாவத்திலையோ சம்பாரித்த சொத்து. இதெல்லாம் உங்கள் அண்ணன் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரிச்சதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாருல்ல. இல்லை, அப்படி கிடையாது. பல பேருடைய ரத்தத்தினால இந்த சொத்து சம்பாரிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட பாவப்பட்ட பணம் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் குழந்தை அந்த பணத்தில் பிறக்க வேணாம். அதனால தான் நாங்கள் வேணான்னு சொன்னோம். ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற பணம் அப்படிப்பட்ட பணம் கிடையாது. நாங்கள் யாரையும் ஏமாத்தலை, யாரையும் காயப்படுத்தலை, யாரையும் கஷ்டப்படுத்தலை. நேர்மையாக உழைச்சி சம்பாரித்த பணம். அந்த பணத்தில் வாங்கிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இத்தனைக்கும் அதை நாங்கள் கடனாக தான் வாங்கிக்கிறோம். நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். எங்களுக்கு எந்த ஒரு சுயமரியாதையும் கெட்டு போகலை. எதையுமே யாருமே நல்ல மனசோடு செஞ்சால் அது நல்லதாக தான் முடியும். ஏன் அம்மா நல்ல மனசோடு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வயிறு எரிஞ்சு எங்களை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட பணத்தை நாங்கள் எதுக்கு வாங்கினோம்? இதை பாருங்கள், உங்ககிட்ட நான் வம்புக்கு நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக ஒதுங்கி ஒதுங்கி போகிறேன். ஆனால் என்னையும் என் அம்மாவையும் ரொம்பவே கேவலப்படுத்துகிறீங்க. இதுக்கப்புறம் வாயை திறந்தீங்க சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. என்னடி நட்டப்போக்கு, விட்டா இஷ்டத்துக்கு பேசிட்டு போய்கிட்டே இருக்க. எங்கள் பணம் என்ன பாவப்பட்ட பணமா? இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்தீங்களே, அந்த பாவப்பட்ட பணத்தில் கட்டின இடத்துல தானே இருந்தீங்க. அதையெல்லாம் மறந்துட்டு பேசுறியா? இத்தனை நாள் சாப்பிட்ட சாப்பாடு நான் போட்டது தானே அப்படின்னு சொல்கிறாங்க கதிர். எது நீங்கள் போட்ட சாப்பாடா? என்ன, நான் ஒன்றும் இந்த வீட்டோட சாப்பாட்டிலேருந்து ஒரு பருக்க கூட எடுக்க கிடையாது. நாங்கள் வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்கள் மேலே எதுக்காக இப்படி பழிய போடுற? இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்காக தான் இப்போ வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. ஆமாண்டா, இப்போது ரோஷம் வந்த உடனே நீ வெளியே வந்து சாப்பிட்ட. அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அண்ணன் போட்டது தானே அப்படின்னு சொல்கிறாரு கதிர். ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லலையே. எப்போ எனக்கு புத்தி வந்துச்சோ அப்போதுலேருந்து இந்த வீட்டு சாப்பாட்டில் கையை வச்சுருக்கனா, இல்லை இந்த வீட்டோட ப்ராப்பர்ட்டியில் தான் கையை வச்சுருக்கனா? இது எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது. எப்பா சாமி, இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு, உங்களுக்கு ஒரு கும்பிடு. தர்ஷினியை காப்பாற்று போனதும் போதும், நாங்கள் கெட்ட பேரை அனுபவித்ததும் போதும். அந்த பொண்ணை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்னு நாங்கள் படாத பாடுபட்டு அவளை காப்பாற்றி கொண்டு வந்தா இவ்வளோ கெட்ட பேராக கொடுப்பீங்க? எப்பா போதும், நீங்கள்லாம் நல்லா பட்டாதான் திருந்துவீங்க. அந்த ராவணனை நல்லவனை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நல்லா ஒரு நாளைக்கு பட போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரிய போகுது. அப்போ தான் ஜனனி யாருன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு சக்தி. ஆமாம், இப்போவே அவளை பற்றி புரிஞ்சதுனால தான் வீட்டை விட்டு போய் தொலைங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கதிர். நீ என்ன சொல்கிறது, நாங்களே கிளம்ப தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி மேலே போய் எல்லா பெட்டி படுக்கையெல்லாம் கட்டுறாங்க. இதை பாரு கதிர், சும்மா வாய விடாத, அவங்கள போக விடாத. ராவணன் தம்பி சொல்லியிருக்காருல்ல, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு, அவங்கள போக விடாத அப்படின்னு சொல்கிறாரு ஆதி குணசேகரன். அண்ணே விடுங்கண்ணே, எங்கன்னா போய் தொலையிட்டோம். தினம் தினம் தலைவலியாகுது. இதுங்க போனால் என்ன, இங்கே இருந்தா என்ன? தேவையில்லாமல் அவங்கள தடுத்து நிறுத்தாதீங்க. ராவணன் சார்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர். இதை பாரு கதிரே, அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு ஆதி குணசேகரன். இதோ இங்கே நிற்கிறாளே இந்த பொம்பளை, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுங்க கிட்ட பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா அதுங்க ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுதுங்க.
இதெல்லாம் இவளால தான் அப்படின்னு சொல்றாரு கதிரு. இத பாருங்க தம்பி, என்ன பத்தி தேவையில்லாம பேசாதீங்க. என் பொண்ணுக்கு நான் பணத்த எடுத்துட்டு வந்து குடுத்தேன். அதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருப்பீங்க. அவங்க இந்த வீட்லயே இருப்பாங்களா? தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. அம்மா அம்மா அவர் பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கோவப்படாதீங்க. ஜனனிய இங்கேயே இருக்க சொல்லுங்க. நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க நந்தினி. ஆமாம்மா, நீங்க பார்த்துக்கிட்டதெல்லாம் போதும். இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்க அமைதியா இருக்கீங்க. இத்தன நாளா இதுதான் நடந்திருக்கும். ஜனனி மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் லேட்டா வந்துட்டேன் போல இருக்கு. அத நெனச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சீக்கிரமா வந்திருக்கணும். ஜனனிய சீக்கிரமா இந்த வீட்ல இருந்து வெளிய கொண்டு போயிருக்கணும். அப்பதான் அவ சந்தோஷமா இருந்திருப்பா. நான் தேவையில்லாம லேட் பண்ணிட்டேனோன்னு நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா ஜனனிய இந்த வீட்ல விட்டு வைக்க எனக்கு மனசு இல்ல. அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. அப்போ விசாலாட்சி பேக்கோட கீழே வராங்க. அத்தை அத்தை இந்தாருங்க அத்தை. வேணாம் அத்தை, இங்கேயே இருக்கட்டும் ஜனனி. எப்படி வெளியே போய் தனி மனுஷியாக அல்லாடுவா. அவ வயிற்று புள்ளக்காரி, நாங்கள்லாம் பார்த்துக்கிடுவோம்ல, இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி. ஆப்தா, நீங்கள் பார்த்துக்கிட்டதெல்லாம் போதும். என் பிள்ளைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். எப்பா, இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்குது. அவளை நிம்மதியாக ஒரு வாய் காப்பி தண்ணி குடிக்க விடுறீங்களா? எதுவும் கிடையாது. பேசி 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 அவளை எல்லாரும் கஷ்டப்படுத்துறீங்க. இதுக்கப்புறம் என் புள்ள இங்கே இருக்காது. என் பேர குழந்தை இங்கே பொறக்காது. நாங்கள் போகிறோண்டி அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. இங்கே பாரு அம்மா, என்ன அவங்க போகிறாங்க சரி, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க ஆதி. என்னது புதுசாக கேட்குற? நான் தான் சொல்லிட்டேல்ல, என் மவன் சக்தி எங்கே இருக்கானோ அங்கே தான் நானும் இருப்பேன். எனக்கு சனனி புள்ள தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாரு, அவங்க போனால் கூட கம்முன்னு இருப்பேன். ஆனால் உன்னை வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி குணசேகரன். ஏய், என்னடா அந்த ராவணன் பேச கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா? நீ ஆடுறது இல்லாமல் என்னையும் ஆட சொல்கிறியா? அவன் தான் சொன்னானா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாதுன்னு. அவன் யாருடா சொல்கிறதுக்கு? இதை பாரு, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நான் சக்தி கூட தான் போக போகிறேன். நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போடா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தாரும்மா, நீ மட்டும் அவங்க கூட போன, அவங்கள நிம்மதியாக இருக்க விட மாட்டோம். பார்த்துடுவ அப்படின்னு சொல்கிறாரு கதிரு. ஏய், நீ வாய முட்றா, தேவையில்லாமல் எடக்கு மடக்கா பேசிக்கிட்டு. ஆமாம், நீ உள்ளே போம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி. இல்லைடா, முடியாது. நீ எம்புட்டு சொன்னாலும் சரி, என் முடிவு மாறாது. நான் இவங்க கூட போயே தான் தீருவேன். நீ என்கிட்ட மட்டும் தடை போட்ட, நான் நடக்கிறதே வேற. இந்த வீட்டையே கொளுத்தி விடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. அம்மா நீ வாம்மா, இவங்கக்கிட்ட என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி சக்தி ஜனனியை கூட்டிகிட்டு வராரு. விசாலாட்சியும் பார்வதியும் பின்னாடியே வராங்க. அந்த வீட்டை விட்டு எல்லாரும் பேக் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. அதை ஈஸ்வரி, நந்தினி, தர்ஷினி எல்லாரும் பின்னாடி நின்று பார்க்குறாங்க. அத்தை இந்தாருங்க அத்தை, போகாதீங்க, இருங்க, ஜனனி புள்ளிய தனியாக இட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நந்தினி. போத வாயை மூடிட்டு உள்ளே போடி. புருஷன் பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இங்கே வந்து நல்லவ வேஷம் போடுறியா? போ போ, இதுக்கப்புறமாவது இவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க விசாலாட்சி. பார்வதியும் சந்தோஷமாக வெளியே வராங்க. ஆதி குணசேகரன் இந்த விஷயத்தை உடனே ராவணனுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. ராவணன், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே, நான் அவங்கள வெளியே விடாதீங்க, நம்மளுக்கு ஆபத்து தானே சொன்னேன். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தலையை பிச்சுக்கிறான்.